மகனே, நீ செய்த பாவம் நான் மட்டும் பார்த்தா போதும். ரகசிய பாவம் செஞ்சியே, தேவனுக்கு விரோதமா ரகசியமான பாவம் செஞ்சியே, யாருக்கு தெரியாத பாவத்தையெல்லாம் செஞ்சல, யாருக்குமே தெரியாதுதான், ஆனா எனக்கு தெரியும் மகனே. அப்படிப்பட்ட பாவத்தையெல்லாம் நான் வெளியே கொண்டு வர விரும்புறேன். ஆனாலும் என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. கல்வாரியில சிந்தின ரத்தத்தினால் கழுவுன்னு சொல்லி ஜெபிச்சல்ல, அன்னைக்கே உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டப்பா. நான் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவரே, என் வாக்குத்த வசனங்கள் ஆமென் என்று ஆமென் என்று இருக்கிறது. நான் பொய் சொல்ல மாட்டேன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, சொல்லியும் செய்யாது இருப்பாரோ. அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது உண்மைதான். அதுக்கு சாட்சியாக தான் உன் பாவத்தெல்லாம் கொண்டு போயிட்டு நான் கடல் ஆழத்தில் போட்ட மகனே, மறுபடியும் மறுபடியும் அதே பாவத்தை செஞ்சு செஞ்சு என்னை சிலுவையில் அறியாதப்பான்னு சொல்லி தான் இப்பொழுது கூட உங்க மத்தியில் அவர் இறங்கி வந்திருக்கிறாரு கண்களை மூடி. அப்பா, அதே பாவத்தை செய்து செய்து உன்னை நான் சிலுவையில் அறியக்கூடாதப்பா. எத்தனையோ பேரை மன்னிக்க முடியலப்பா. எத்தனையோ பேர் மேல எனக்கு கசப்பு இருக்குது கத்தாவே, எத்தனையோ பேர் மேல எனக்கு எரிச்சல் இருக்குது கத்தாவே. மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறேன், ஆனால் நான் மன்னிப்பு கேட்பது கிடையாது. மன்னிச்சுட்டேன்னு சொல்றேன், ஆனாலும் அந்த நினைவுகள் வரும்போது என் உள்ளத்தில் ஒரு புகை போன்ற ஒரு கோபம் எரிச்சல் வருதப்பா. யோசேப்பை போல எனக்கு ஒரு இருதயத்தை தாருங்கப்பா. நான் கடந்து போகும்போது, நான் நடந்து போகும்போது அநேகர் யோசேப்பை என் வாழ்க்கையில பார்க்கணும்பா, இயேசுவை என் வாழ்க்கையில பார்க்கணும்பா. அதற்காக தான் இப்ப நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். உன்னுடைய சுவாபத்தை எனக்கு தாருங்கப்பா, என்னுடைய சுவாபத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? நோக்கி கேளுங்கப்பா, என் சுவாபத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. கட்டி மறைகிறது உண்மைதான், ஜுரம் நீங்கிறது உண்மைதான், ஆஸ்மாவிலிருந்து விடுதலை கொடுப்பது உண்மைதான், கேன்சர் வியாதியிலிருந்து தேவன் சுகத்தை கொடுப்பது உண்மைதான். கோபம் என்கிறதான அந்த கட்டி, எரிச்சல் என்கிறதான அந்த கட்டி, பிரியமானவர்களே, மன்னிக்காத அந்த சுவாபம் என்கிறதான அந்த ஒரு கேன்சர் வியாதினால எத்தனை நாளைக்கு நீ கஷ்டப்படுவ? அப்படிப்பட்ட வியாதியிலிருந்து, அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக தேவன் இப்பொழுது நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுதே நம்ம மேல் அசைவாடி கொண்டிருக்கிறது. தேவன் உங்களுடைய சோபத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் அந்த வாஞ்சை இருக்கிறது? ஐயோ, எனக்கு சோபத்தில் பெரிய மாற்றம் வேண்டும், என்னை பார்க்கிறவர்கள் யோசேப்பை பார்க்க வேண்டும், என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். அப்பா, என்னுடைய சோபத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க.